ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா தண்டகாரங்க மூவி பற்றின ரிவ்யூ தாங்க. ஆமாங்க, மூவி வந்து பார்த்தாங்க. சீரியஸாக சொல்கிற ஒரு நல்ல இம்பேக்ட்ஃபுல்லான ஸ்டோரிங்க. உங்களுக்கு வந்து விடுதலை படம் பிடிக்கும், டனாகரன் படம் பிடிக்கும்னா கண்டிப்பாக இந்த படம் பிடிக்குங்க சீரியஸாக. ஸோ அந்த அளவுக்கு அப்புறம் சொல்லியே அப்புறம் கலையரசன் ரோல் வந்து ரொம்பவே ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுத்துருங்க. ட்ரெயிலர் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ அவரோட ரோல் வந்து இதில் ரொம்பவே நல்லா இருக்குங்க. பட் ஸ்கோரிங் வந்து கொஞ்சம் ஹையாக வந்து தினேஷ் அண்ணாக்கும் நம்ம ஷபீர் கலக்கல் அவருக்கு இருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா டான்சிங் ரோஸ் அவருக்கு. ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் சீன்ஸ் வந்து கொஞ்சம் ரியலிஸ்டிக் நோக்கி அடிக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. ரியலிஸ்டிக்காகவே அவங்க பண்ணுறாங்களா அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அண்ட் கலையண்ணா தான் எனக்கு தெரிஞ்சு டாப் நாச். அவரோட கெரியரில் இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரோலுங்க, கண்டிப்பாக சொல்லி ஆகணும். அண்ட் கிளைமேக்ஸில் ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. நீங்கள் இந்த மூவி பார்க்கணும், மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு நல்ல ஒரு மெசேஜ் வந்து தருது. இப்போ நம்ம ஒரு விஷயத்துக்காக குரல் கொடுக்குறோம், எந்தெந்த விஷயத்துக்கு எப்படி ஆகுது, அது எப்படி இம்பேக்ட் ஆகுது அப்படின்றதெல்லாம் கரெக்டாக கன்வே பண்ணியிருக்காங்க. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மூவியை. அண்ட் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. ரித்விகா நடிச்சிருக்காங்க, பாலசரவணன் நடிச்சிருக்காங்க. ஸோ இது பெரிய கேஸ்டிங்கே இருக்குது. நீங்கள் மூவி பாருங்கள். ஒவ்வொரு சப்போர்ட்டிங் கேரக்டருக்கும் ஒவ்வொரு இம்பேக்ட் வந்து கொடுத்துருக்கு. அது நீங்கள் எப்படின்னு நீங்கள் மூவி பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். நீங்கள் மூவி போய் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச ஒரு சாலிட் 3.7 வந்து தரலாங்க. கண்டிப்பாக ஒரு ஃபன் எலமெண்ட்ஸ்லாம் கிடையாது. நீங்கள் நினைக்கிற மாதிரி ஃபன் அந்த மாதிரிலாம் இல்லை. பட் ஒரு ரியாலிட்டி வந்து கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். இப்படி தான் இருக்குது. இப்போ நம்ம ஒரு விஷயத்துக்காக நம்ம அப்போஸ் பண்ணி போகிறோமோ இல்லை கேட்குறோம்னா, அதுக்காக கேட்குறோம்னா என்னென்ன இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக போய் பாருங்கள். கண்டிப்பாக நல்ல படங்க அது.